இன்னைக்கு நல்லா ரசிக்க போகிறோம், சிரிக்க போகிறோம். வயிறு குழுங்க ரசித்து சிரித்து நம்மளுடைய பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் எல்லாத்தையும் குறைச்சிட்டு போகிறோம். யாருக்கெல்லாம் சுகர் குறைக்கணும், பிபி, கொலஸ்ட்ரால், டென்ஷனை குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ உடனே முன் சீட்டில் வந்து உட்கார்ந்துருங்க. முழுக்க முழுக்க நகைச்சுவை பட்டிமன்றம். ரொம்ப இந்த கோவிலுற்று இந்த ஏரியாக்கெல்லாம் நான் வந்ததில்லை. முதலாக உங்களை சந்திக்கிறதுக்காக நிறைய நட்சத்திர பேச்சாளர்கள்லாம் வந்திருக்காங்க. ஸோ உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக முழுக்க வந்திருக்கிறோம். நிறைய நகரங்களில் பேசிட்டு கிராமத்தில் பேசணும் அப்படின்னால எங்களுக்கெல்லாம் ஒரு ரெட்டிப்பான ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா கிராமத்து மக்கள் தான் வெள்ளேந்தியான ஒரு சிரிப்புக்கு சொந்தக்காரர்கள்னா அது கிராமத்து மக்கள் மட்டும்தான். ஸோ ஒரு சில பக்தி பாடல்களோடு நம்ம பட்டிமன்றத்தை ஆரம்பிச்சிடலாமா? ஓகேன்னா ஒரு கை தள்ள விடுங்க பார்க்கலாம். என்னைக்குமே இல்லாம இன்னைக்கு இங்க ரோஹிணி, சித்ராக்கெல்லாம் பூவை வேற வாரி வச்சுட்டு வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க ஊர்ல சுத்தி பூ, மல்லிகை பூ வந்து அப்படியே அவ்வளவு தூரம் அழகா இருந்துச்சு பாக்குறதுக்கு. முதலாவதாக பக்தி பாடலை வழங்குவதற்காக எங்களுடைய சிவராஜன் சார் வராங்க. உற்சாகமான கைத்தடல்கள் கொடுத்துடலாமா? ஓரானை கண்டை உமையாள் திருமகனை போரானை கற்பகத்தை பேணினார். மாறாத புத்தி வரும், புத்தை வரும், புத்திர சம்பத்து வரும், சக்தி தரும், சித்தி தரும். போட்டி செயலதுவும் தொடங்கு, பிள்ளையார் சுழி போட்டி செயலதுவும் தொடங்கு. அவன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து, அவன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து. பிள்ளையார் சுழி போட்டி செயலதுவும் தொடங்கு. அழியாத பெருந்தெல்வம் அவனே, இல்லையாதந்த கூட்டனின் மகனே, இல்லையாதந்த கூட்டனின் மகனே. பிள்ளையார் துளி போட்டி செயலதுவும் தொடங்கு. ஆடிவாரா அங்காளம்மா, ஆதிமலையனூர் அங்காளம்மா, ஓடிவாரா காளியம்மா, ஓசையிலே இந்நேரமா
புலியை பறை கொண்டு எழுப்பினோம், தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம் என்று பாரதிதாசனோட வைர வரிகளை வணங்கி, அன்னை தமிழே நாவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்பவளே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்படுத்தேன், சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே என்று முத்தான தமிழுக்கு முதற்கோடி வணக்கங்கள். கோவிலுற்று அருள்மிகு ஸ்ரீ சுடலைமாட சுவாமி திருக்கோவில் திருவிழாவை சீரோடும் சிறப்போடும் பொறுப்போடும் புனிதத்தோடும் பக்தியோடும் பாங்கோடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஊர் தலைவர் அவர்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் பக்த கோடிகளுக்கும் ஆண் சிங்கங்களுக்கும் பெண் தங்கங்களுக்கும் சின்னஞ்சிறிய குழந்தைகளுக்கும் இளைஞர் பட்டாளத்துக்கும் எங்கள் குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கங்களை சொல்லிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அப்பா, தமிழுக்கு வணக்கம் சொல்லாட்டாலும் வணக்கத்துக்கு ஒரு கைத்தல் கொடுத்து எங்க ஊருக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா வளர்த்துறீங்க. ஒரு பெரிய மனமார்ந்த பாராட்டுகள். இன்னைக்கு அழகான ஒரு பட்டிமன்ற தலைப்பு ரொம்ப பெருமையாக இருக்கிறது. முதல்ல உங்ககிட்டயே நான் கேட்கிறேன், பட்டிமன்ற தலைப்பு என்னன்னு யாருக்கெல்லாம் தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா, உங்களுக்கு தெரியுமா என்ன தலைப்புங்க? பழைய பாடல்களா புதிய பாடல்கள்? ஒரு பெரிய கைத்தல் கொடுங்க ஐயாவுக்கு. அவர் மட்டும்தான் ஆன்லைன்ல இருந்திருக்காரு பாத்தீங்களா. அந்த அக்காட்ட கேட்குறேன், என்ன தலைப்பு? நான்லாம் காலையில் என்ன குழம்பு வச்சேன்னு எனக்கு தெரியாது, குழம்பி போய் உட்காந்துருக்கேன், இதில் பட்டிமன்ற தலைப்பு வர கேட்கணுமா அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு மக்கள் மனம் கவர்ந்த பாடல்கள் பழைய பாடல்களா புதிய பாடல்களா, இதான் பட்டிமன்றம் பேச போறாங்க எங்களுடைய பேச்சாளர்கள்லாம். முதல்ல நான் உங்ககிட்ட ஓட்டு கேட்டுலான் இருக்கிறேன், தீர்ப்பு யாருக்கு அதிகமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு. மக்கள் மனம் கவர்ந்த பாடல்கள் பழைய பாடல்கள் தான் சொன்னா ஒரு கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். ஆஹா, நிறைய கைத்தடல் வருது. மக்கள் மனம் கவர்ந்த பாடல்கள் புதிய பாடல்கள் தான் சொன்ன ஒரு கைத்தடல் கொடுங்க. இந்த புதிய பாடல்களுக்கு யாரு கைத்தட்டுறான் தெரியுமா? இந்த ரெண்டு நண்டு நத்தை தான் கைத்தடல் கொடுக்குது பாத்தீங்களா. அவன் போட்டிருக்கத ஒரு அரட்டவுசர். உண்மையிலே பாருங்களேன், எனக்கெல்லாம் பெரிய ஆளுகளை பார்த்தா நான் ஈஸியா பேசிடுவேன், பயப்பட மாட்டேங்கய்யா. பெண்களை பார்த்தா பேசிடுவேன். என்னுடைய வருத்தப்படாத வாலிபர் சங்கங்கள் கை கட்டி நிக்கிறாங்கள, அவங்கள பார்த்தா கூட நான் பயப்பட மாட்டேன், பேசிடுவேன். நான் பயப்படுற ஒரே ஆள் யாரு தெரியுமா? இந்த உட்கார்ந்துருக்கான்ல குட்டீஸ். இவனை சமாளிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு விஷயம் தெரியுமா? நம்மலாம் சொல்றோம் வாத்தியாருக்கு அதிகமான சம்பளம் கொடுக்குறாங்க. ஏன் அதிக சம்பளம்? இவன் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம முடிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, அதான் அதிகமான சம்பளம். கரெக்டா? உண்மையிலே ரோகிணி, நம்ம இறங்கி வந்தோம்ல, இந்த ஊர்ல பேசுறது எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. நம்ம கார்ல இறங்கி வந்தோம்ல, ஒரு சின்ன பையன், இந்த மாதிரி ஒரு பையன் என்கிட்ட குடுகுடுன்னு ஓடி வந்தான். அக்கா, நீங்க தானே டிவியில பேசுவீங்கன்னா எனக்கு பயங்கர சந்தோஷம். ஒரு சின்ன பையன் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டானே அப்படின்னா. இன்னொரு பக்கத்துல இருந்த பையன், அக்கா நீங்க தானே விஜய் டிவி சன் டிவி புகழ் அண்ணன் பாரதினா. ஒரு சின்ன விளம்பரம். ஆமாடா அப்படின்னு சொன்னேன். இப்பெல்லாம் ஓவரா பீத்துக்கிடாதீங்க, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்கன்னா. சரி, அப்படி என்ன ஒரு சின்ன பையன் கேட்ட போறான், கேளுடா அப்படின்னு நானும் அப்படி தைரியமா கேளுடா அப்படின்னு நிக்கிறேன். என்ன கேள்வி கேட்டான் தெரியுமாங்க? எங்க தாத்தாவுக்கு எத்தனை கைனா? கை. ஏடா, மனுஷனா பிறந்தாலே 2 கை தானே, அதெல்லாம் உங்க தாத்தாவுக்கு ஸ்பெஷல்னு. அதெல்லாம் கிடையாது, என் தாத்தாவுக்கு எத்தனை கைன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருந்துட்டான். சரி, ஓகேடா, உங்க தாத்தாவுக்கு 2 கைடா அப்படின்னா கெக்கப்புன்னு சிரிக்கிறாங்க. எங்க தாத்தாவுக்கு 4 கை அப்படின்னா. எப்படிடா அப்படிங்கிறேன்? வலக்கை, இடக்கை, வழுக்கை, பொக்கைன்ட்டு போயிட்டாங்க. சத்தியமா இந்த மாதிரி புதுசா யோசிக்கிற புக்தியா யாருக்கு வரும்னா, இந்த மாதிரி சின்னஞ்சிறிய பசங்களுக்கு தான் வரும்னு சொன்னா. பொதுவா கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு ஊரின் பெயரிலேயே கோவில் இருக்கிறது என்றால் அதுதான் கோவிலுற்று. எக்ஸ்கியூஸ் மீ, பேச்சாளர்கள்லாம் ஒரு சின்ன வேண்டுகோள், இன்னைக்கெல்லாம் நீங்க வாயால பேசக்கூடாது, கிட்னியால பேசணும். பழைய பாட்டுல எங்க தாத்தாமார்கள்லாம் அந்த கால தலைமுறையெல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்குலாம் என்ன பாட்டு பிடிக்கும்? என்ன பாட்டு பிடிக்கும்? ஐயா, நீங்க எல்லாம் எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு எதிர்பார்த்தீங்க சொல்லுங்க பார்க்கலாம். வெக்கத்தை பாரு அவருக்கு. சும்மா சொல்லுங்க, அந்த காலத்துல நீங்க எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு எதிர்பார்த்தீங்க? குடும்பத்துக்கு ஏத்த மகாலட்சுமியா இருக்கணும், நல்லா அடக்க ஒடுக்கமான பொண்ணா இருக்கணும், குடும்பத்துக்கு ஏத்த குத்து விளக்கா இருக்கணும், மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணா இருக்கணும், குறிப்பா அன்னபாரதி மாதிரி ஒரு பொண்ணா இருக்கணும்னு எதிர்பார்த்திருப்பீங்க. அங்கே ஷாக்கு இல்ல, உங்களுக்கு என்ன ஷாக்கு? அப்படிதான் அந்த காலத்துல எதிர்பார்த்திருப்பாங்க. அந்த காலத்துல ஒரு பெண்ணுக்கு கூட அந்த காலத்துல என்ன அழகா பாட்டு போட்டான் தெரியுமா? காற்றினில் பிறந்தவளோ, புதிதாய் கற்பனை வடித்தவளோ, சேற்றினில் மலர்ந்த செந்தாமரையோ, செவ்வந்தி பூச்சரமோ, அவள் செந்தமிழ் தேன் மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால்.
பலரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள் அவள் செந்தமிழ் தேன் மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால். அப்ப செந்தமிழ் தேன் மொழியால்னு ஒரு பெண்ணை வர்ணிச்சாங்க. ஆனா இன்னைக்கு பெண்ணை எப்படி வர்ணிக்கிறாங்க? பெண்களை பத்தி என்னென்ன, அப்பா என் செல்ல பேரு ஆப்பிள் என சைசா கடிச்சுக்கோ, என் சொந்த ஊரு ஊட்டி நீ சொட்டர் போட்டுக்கோ. இதுக்கு தான் இவன் சிரிக்கிறான். இப்பதான் நம்ம ட்ராக் வருது. செந்தமிழ் தேன்மொழியால் கிடக்குறான், அவன் சரிஞ்சு கிடக்குறான். அப்ப எந்த அளவு கால இடைவெளியில இருக்கிறோங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? இப்ப தெரியுதா எப்படி பட்டிமன்றம் போகுதுன்னு. அந்த கால தலைமுறைக்கும் இந்த கால தலைமுறைக்கும் என்ன வித்தியாசம்? கதவை திறங்க காத்து வரட்டும் அப்படின்னா அது அந்த காலம். கதவை மூடுங்க ஏசி வெளியே போகுது அப்படின்னா அது இந்த காலம். முள்ளால எடுத்தா அது அந்த காலம். வீட்டுல தொலைஞ்சு போன செல்ல இன்னொரு செல்லால கண்டுபிடிச்சு எடுத்தா அதுதான் இந்த காலம். முடி நரைச்சிருமோன்னு பயந்தா அது அந்த காலம். டை அடிக்கவாவது முடி இருக்குமா அப்படின்ட்டு யோசிச்சா அதுதான் இந்த காலம். காதலிக்கு தாஜ்மஹால் கட்டினா அதிசயம் அன்னைக்கு, காதலியே கட்டினாத்தான் அதிசயம் இன்னைக்கு. காதலன் காதலி கிட்ட சொல்றான், எப்படி உங்க வீட்டுல கல்யாணத்துக்கு ஓகே பண்ணாங்க, நம்ம காதலை எப்படி ஏத்துக்கிட்டாங்க? நானே ஒரு வேலை வெட்டிக்கும் போகாதவன், ஒரு வெட்டி முண்டோ வீணா போன தண்டம், எப்படி உங்க வீட்டுல கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க? அதுக்கு அந்த பிள்ளை என்ன சொல்லுது தெரியுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பையன் என்ன பண்றான்னு கேட்டாங்க, வயிற்றுல எட்டி உதைக்கிறான்னு சொன்னேன், உடனே ஓகே சொல்லிட்டாங்கன்ட்டான். முடிஞ்சு போச்சா? நீ சொன்ன காதல் எல்லாம் மலை ஏறி போச்சு சித்து, போல வந்து போகுது இந்த காதலு. காதலுக்கு சொல்லுறாங்க, கண்டபடி சுத்துறாங்க, டப்பு குறைஞ்சா மப்பு குறைஞ்சா தள்ளி போறாங்க. அட காதல் எல்லாமே ஒரு கண்ணாம்பூச்சி, அது ஆணும் பெண்ணும் தான் இப்ப காணாம போச்சு. காதலில் தற்கொலைகள் குறைஞ்சே போச்சு. உண்மை காதல் இங்க இல்ல தப்பு, இங்க ஒருத்த சாவுறா ஆனா ஒருத்த வாழுறா. அட என்னடா உலகம், அது இத்தனை கலகம், இந்த காதல் பாவம், இது யார் விட்ட சாவும் அப்படின்னாங்களே. நான் இளைஞர்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், நட்பு பெருசா காதல் பெருசா? நட்பு வெரி குட் தங்கங்களா. பசங்களுக்கு ஒரு பெரிய கைத்தடல், பின்னாடி இருக்கக்கூடிய பெண்கள் கைத்தடல் கொடுங்க, உங்க பிள்ளைங்களுக்கு தான். நட்பு பெருசா காதல் பெருசா? நட்பு. ஏன் நட்பு பெருசு? காதல்ங்கிறது வெறும் முத்தத்தின் சத்தம், நட்பு தான் ரத்தத்தின் யுத்தம் அப்படிங்க. இன்னும் சொல்ல போனா வீட்டுல இருந்து டாஸ்மார்க் கூட்டிட்டு போனா அது காதல், டாஸ்மார்க்ல இருந்து பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா அதுதாங்க உண்மையான நட்பு. ஆம்பளை பிள்ளைங்க காதலுக்கும் பொம்பளை பிள்ளைங்க காதலுக்கும் வித்தியாசம் இருக்கு. வெயிட்டா இருக்கிற பசங்களை பார்த்து லவ் பண்ணா அது பொண்ணுங்க, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல வெயிட் பண்ணி லவ் பண்றாங்கல்ல அதுதாங்க பசங்க. யாரு கூட நாம வாழ்ந்தா சந்தோஷமா வாழலாம் நினைக்கிறது பொம்பளை புள்ள மனசு. யாரு கூட வாழ்ந்தாலும் நீ சந்தோஷமா வாழ்ந்தா போதுமா நினைக்கிறது தாங்க எங்களுடைய பசங்களோட மனசு. ஆனா ஆண் காதலோ பெண் காதலோ ஒன்னே ஒண்ணு சொல்றாங்க, அம்மாவின் கை அன்பை காட்டும், அப்பாவின் கை அறிவை காட்டும், நண்பனோட கை ஃபிகரை காட்டும், ஆனால் அந்த ஃபிகரோட கை டாட்டா தான் காட்டும் வச்சு. அதனால தயவு செய்து இந்த காதல் இதெல்லாம் பின்னாடி போகாம உங்களுடைய படிப்பை நோக்கி பின் செல்லுங்கள். நீங்க பொண்ணுங்களுக்கு பின்னாடி போனா படிப்புல 0, ஆனா அந்த படிப்புக்கு பின்னாடி போனா அந்த பொண்ணுங்களுக்கே நீங்க தான் ஹீரோங்கிறத மனசுல பதிய வச்சுக்கோங்க. இந்த பட்டிமன்றம்ங்கிறது சும்மா நகைச்சுவைக்கு பேசணும் பாட்டு கேட்டோங்கிறது இல்லாம ஒரு சில நல்ல விஷயங்கள் உங்களுடைய சிந்தனையை தூண்டணும். அதுதான் இந்த பட்டிமன்றத்தோட வெற்றின்னு நாங்க நினைக்கிறோம். மனுஷன் முதல்ல சிரிக்க முடியுதாங்கய்யா. ஏன் நகைச்சுவை பட்டிமன்றம் வச்சாங்க? கோயிலுக்கு போனா செருப்பை காணும், ஹாஸ்பிட்டலுக்கு போனா உறுப்பை காணும், ரேஷனுக்கு போனா பருப்பை காணும், சாமியார்ட்ட போனா கற்பையே காணும். ஒருத்தர் வேகமா சாமியார்ட்ட ஓடினாரு, சாமி என் பொண்டாட்டி வாயை கட்டுறதுக்கு ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லுங்க சாமி. அதுக்கு சாமியார் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், அது தெரியாம தானாப்பா நானே சாமியாரானே, நீ என்கிட்ட வந்து மந்திரத்தை சொல்லுனா நான் என்ன பண்ண அப்படின்னு முடிச்சுக்கிட்டு நிக்கிறாராம். அப்ப அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கும் நிறைய வித்தியாசம், யோகாக்கும் யோகம்க்கும் வித்தியாசம் இருக்கு. யாருக்காவது தெரியுமா? ஆண்கள்லாம் நல்லா கேட்டுக்கோங்க, நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா யோகா. எப்படி? நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா யோகா. உங்களுக்கு அமைதியான பொண்டாட்டி கிடைச்சிச்சுன்னா அது உங்களுக்கு யோகம். ரெண்டும் கிடைக்கலங்க எனக்குங்கிற. ஆனா
உண்மையான ஒரு நிறைவான ஒரு விஷயம். நான் தமிழுக்கு முதல்ல யார் வணக்கம் சொல்லலன்னு நான் கேட்டேன். நம்மளுடைய தமிழ் கலாச்சாரம்னா அடுத்த தலைமுறைக்கு இன்னைக்கு நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோங்க. ஒரு காலத்துல வெள்ளைக்காரன் எப்படி நேரத்தை கணக்கிட்டான் தெரியுமா? மணல் கடிகாரம்னு ஒன்று வச்சிருப்பான். மணலை வைத்து நேரத்தை கணக்கிட்டான். அந்த மணல் கடிகாரம் அப்படி கவுத்தி போட்டா அந்த மணல் உழுத நேரத்தை பார்த்து மணல் கடிகாரத்தை நேரத்தை கணக்கிட்டான். ஆனா அப்பவே நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி நேரத்தை கணக்கிட்டாங்க தெரியுமா? சூரியனை வைத்து நேரத்தை கணக்கிட்டார்கள். சூரியன் உதிக்கும் பொழுது காலையில மணி 6, நட்ட சாமத்துக்கு வரும்பொழுது நண்பகல் 12, மீண்டும் அஸ்தமனமாகும் பொழுது மீண்டும் மாலை 6. என்ன அர்த்தம்? வெள்ளக்காரன் மண்ணை பார்த்து நேரத்தை கணக்கிடும் பொழுதே விண்ணை பார்த்து நேரத்தை கணக்கிட்டவன் தான் நம் முன்னோர்கள், நம் தமிழ் சமுதாயம் அப்படின்ட்டு சொன்னா அதற்காகத்தான் பெருமைப்படணும்னு சொல்றேன். ஏன் நான் வந்த உடனே சொல்றேன், கோவிலுற்று ஒரு அழகான கிராமம் சொன்னா இல்லையா? அந்த கோவிலுற்று கிராமத்துக்கும் நகரத்துக்கும் என்ன வித்தியாசம்? குடிச்சிட்டு பொண்டாட்டியை போட்டு அடிச்சா கிராமத்துக்காரன், பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்கிட்டு போய் குடிக்கிறான்ல அவன் தான் நகரத்துக்காரன். மொத்தத்துல ஆண்களுக்கு அடி கன்ஃபார்ம். இன்னும் சிரிக்கிறாங்கல்ல, என்ன அர்த்தம்? 2 பேருக்கும் அடி விழுந்துட்டு இருக்கு முந்துன்னு அர்த்தம். இன்னும் கிராமத்துக்கும் நகரத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு நாய் மனிதனை பாதுகாத்தால் அது கிராமம், ஒரு நாய் மனிதனை பாதுகாத்தால் அது கிராமம், அந்த மனுஷன் நாயை பாதுகாத்தா அதுதாங்க நகரம். அது நகரம் இல்ல நரகம். கிராமம் அப்படின்னு சொன்னா ஒரு காலத்துல நம்ம வயக்காட்டுல வேலை செஞ்சா ஒரு கார் போகுங்க. அந்த காரை பார்த்து ஆச்சரியப்படுவோம். அப்பா 4 வண்டி இருக்கு, 4 சக்கரம் இருக்கு, சர்ன்னு போகுது. ஒரு காலத்துல வயல்ல வேலை பார்த்தா ஒரு கார் போனா ஆச்சரியமா பார்ப்போம். இன்னைக்கு கார்ல போனா வயலை பார்த்து ஆச்சரியப்படுகிறோமே. எவ்வளவு தூரம் பச்சை பசேல்னு இருக்குதுப்பா, கண்ணுக்கு எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு. நான் திருநெல்வேலிக்கார பொண்ணு தாங்க. திருநெல்வேலியில இருந்து பாளையங்கோட்டை ஸ்கூல் படிப்பேன். இக்னேசியஸ் கான்வென்ட்ல தான் படித்தேன். நான் வரும்பொழுது கூட பேச்சாளர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த பள்ளிக்கூடம் வர தண்டியும் 2 பக்கம் பச்சை பசேல்னு காடு, வழிக்காடு. எங்க அப்பாவே உண்மையிலேயே இந்த இடத்துல நான் சன் டிவி புகழ் அன்னபாரதி அப்படிங்கறத விட எனக்கு பெருமை என்ன தெரியுமா? ஒரு விவசாயியின் மகள் தான் இந்த அன்னபாரதிங்கிறது ரொம்ப பெருமையா ஒரு கர்வத்தோடு நான் சொல்லிக்கிட்டேன். அவ்வளவு தூரம் வயக்காடு இருக்குங்க. ஆனா இன்னைக்கெல்லாம் வயலை தொலைத்து விட்டு அவ்வளவு நகரங்கள், பூரா பெரிய பெரிய பில்டிங். இன்னைக்கு சுடலமாட சுவாமியோட கோவில் கொடை விழாவை கொண்டாடுறீங்க. இன்னைக்கு கிராமவாசி பெருசா நகரவாசி பெருசான்னு கேட்டா கிராமவாசியும் பெருசல்ல, நகரவாசியும் பெருசல்ல, விலைவாசி ஏற்றம் தான் பெருசுங்கிற காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோமே. அன்னாட நாட்டுல வெண்டக்காய் சுண்டக்காய் விலையேறி போகுது மார்க்கெட்டுல, விலையேறி போகுது மார்க்கெட்டுல. என்னாட்ட ஏழைங்க அதை வாங்கி திங்கக்கா துட்டுள்ள சாமிய பாக்கெட்டுல, துட்டுள்ள சாமிய பாக்கெட்டுல. வீட்டுக்கு வீடு எங்களை தான் மரம் ஒண்ணு வைக்க சொல்லுறாங்க, மரமேதான் எங்க வீடாச்சு சாமி, ஏழைங்க வாய மெல்லுறாங்க. எல்லோரும் வாழ்வும் சீராக வேணும் ஒன்னாலதான். கோட்டையை விட்டு வேட்டைக்கு போகும் சொடலமாட சாமி, சொடலமாட சாமியும் நான் தான், பூசாரி நீதான் சுடையத்தி காமி. கோட்டையை விட்டு வேட்டைக்கு போகும் சொடலமாட சாமி, சொடலமாட சாமியும் நான் தான், பூசாரி நீதான் சுடையத்தி காமி. அருமை அருமை அருமை. உண்மையிலேயே அந்த சுடலமாட சுவாமி அப்படியே அந்த பாடலுக்குள்ள இழுத்துட்டு போகுது, கீபோர்டுக்காரரையும் பேடுக்காரரையும். உண்மையிலே பாடல்னா எப்படி இருக்கணும்? பாடல்னா என்னங்க? இன்னைக்கு நான் பாடல் தலைப்புங்கிறதுனால நான் அது சார்ந்த சில விஷயங்கள் பேசுறேன். பாடல் துவண்டு போகும் இதயங்களுக்கெல்லாம், துவண்டு போகும் இதயங்களுக்கெல்லாம் காயமாற்றும் மருந்துதான் பாடல். நிறைய பேர் சொல்லுவாங்கங்க, இசைஞானி இளையராஜாவோட பாடல் இல்லாட்டி நான் என்னைக்கோ செத்து போயிருப்பேன் இருப்பாங்க, நான் என்னைக்கோ பைத்தியம் முடிச்சு போயிருப்பாங்க. அழகா பாடல் எல்லாத்துக்கும் கரைச்சு குடிச்சிருப்பாருங்க. எத்தனை சினிமா எத்தனை டிராமா பார்த்தாச்சு, எத்தனை டியூன் எத்தனை டூய கேட்டாச்சு, இத்தனை பாட்டு இத்தனையும் கேட்டு என்னாச்சு, சத்தியம் கெட்டு புத்தியும் கெட்டு நின்னாச்சு. கிட்டப்பா அந்த காலத்திலே காணாத காணகத்தே, நீயும் சின்னப்பா அந்த காலத்திலே காதல் கண்ணீரசமே.
மன்னரும் நீலை என் கேட்டு காலத்துல நடையா இது நடையா நம்ம நடிக திலகம் பாணியில ஹலோ ஹலோ சுகமா அட ஆமா நீங்க நலமா எங்கேயும் தான் கேட்கும் அண்ணன் எம்ஜிஆர் பாட்டுக்கண்ணு இந்த கால இளைஞர் செய்யும் காதலுக்கு இளையராஜா பாட்டிருக்கு வீட்டுல அத கேளுங்க கொண்டாட்டிய லவ் பண்ணுங்க நம்ம கதை பேச்ச தாயும் பேச்ச மதிக்கணும் நீயாக பெற்றிட கூடாது எனக்கு இந்த காதல் கசக்குதையா கசக்குதையா கசக்குதையா. இசைஞானி இளையராஜா எவ்வளவு அழகா பாடல் பாடி இருக்கிறாரு பாத்தீங்களா. அப்ப யோசிச்சு பாருங்க, பாடல்ங்கிறது மக்களை எந்த அளவு ஆண்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு. வள்ளுவர் அழகா சொல்லியிருப்பாருங்க, எந்த பொருள் மேலெல்லாம் நம்ம ஆசை இல்லாம இருக்கோமோ அந்த பொருளால நமக்கு துன்பமே வராதுன்னு சொல்லியிருப்பார். அந்த பொருள் மேல நம்ம பற்று இல்லாம ஆசை இல்லாம இருக்கணுங்கிறதுக்காக உதடுகள் கூட ஒட்டாம ஒரு திருக்குறள் கொடுத்திருப்பாருங்க. அந்த திருக்குறளை சொல்லி பாருங்க, உதடே ஒட்டாது. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். சொல்லி பாருங்க பார்க்கலாம். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். உதடு ஒட்டுதா? அப்ப என்ன அர்த்தம்? எந்த பொருள் மேலாம் நீ பற்று இல்லாம ஆசை இல்லாம இருக்கியோ அந்த பொருளால உனக்கு துன்பமே இல்லைன்னு கொடுத்திருப்பார். ஆனா வள்ளுவர் எப்படிப்பட்ட ஆளு, அதற்கு நேர் ஆப்போசிட்டா இன்னொரு திருக்குறள் கொடுத்திருப்பார். எந்த திருக்குறள் இப்ப பேசும்பொழுது உதடு ஒட்டாம இருந்துச்சோ இன்னொரு திருக்குறள் முழுக்க 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 உதடுகள் ஒட்டி கொண்டே இருக்கும். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விட இருக்கு. சொல்லுங்க, பற்றுக பற்றற்றான் பற்றினை. அவன் நினைக்கிறான் இதுக்கு ஸ்கூலுக்கே போயிருக்கலாம்டா, பட்டிமன்றத்துக்கு வந்து உட்கார்ந்து பற்றுக பற்றுக கடைசி வரைக்கும் பற்று. நான் நினைச்சிட்டு இருக்கேன் தீ பிடிக்க முத்தம் கூட்டுட்டா அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். இது என்னடா பற்றுக பற்றற்றான் பற்றினை. உண்மையிலே அழகு தங்கங்கள், நம்மளை விட புத்திசாலிகள் தான் என்னுடைய குழந்தைகள் சொல்லக்கூடிய இருந்தா ஒரு பெரிய கைத்தறி கொடுங்க பார்க்கலாம். என்னை விட என்னுடைய குழந்தைகள் புத்திசாலிகள்ங்க. அவ்வளவு தூரம் ரசிக்கிறாங்க. ஒரு காலத்துல ஆசைக்கு எப்படி பாட்டு போட்டான், ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடை போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. இது அந்த காலம். ஆனா இந்த காலத்துல எப்படி போட்டிருக்கான், பஞ்சுமத்த கிளியே பஞ்சுமத்த கிளியே பஞ்சவர்ண ரதியே பஞ்சன எழுஞ்சனைக்கவா வாழெடுக்கும் வீரா போர்த்தெடுக்கும் சூரா துன்பரட்டு விடுவோம்பா. உன் நெத்தியில எனக்கு முத்தமிட்ட பிறகு தேனையள்ளி குடிக்கிறதே, நீ முத்தமிட்ட பிறகு தேனையள்ளி குடிச்சா தேனும் இப்ப கசக்கிறதே. அட இந்தா உனக்கு முத்தம் தந்த எனக்கு நித்த நித்தம் படுக்க யுத்தமே. தின தினக்க தினக்க தின தினக்க தினக்க தின தினக்க தினக்க தினனா. இது கூட பரவாயில்ல, முத்தம். இன்னொருத்த முத்தம் அப்படி போட்டிருக்கான் தெரியுமா, முத்தம் தர ஏத்த இடம். அப்படி வரக்கூடாது, டொயின் டொயின் வரணும். முத்தம் தர ஏத்த இடம் முகத்துல எந்த இடம். தெரியாதரமா தான் கேட்கற, முத்தம் என்ன 300 ஏக்கரா? முட்டோடு இடம் பொசக்குன்னு கொடுத்துட்டு போ. ஆனா முத்தம் தர ஏத்த இடம் முகத்துல என்ன இடம்? அப்போ எங்களுக்கே ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. உண்மையிலே மக்கள் மனம் கவர்ந்த பாடல்கள் பழைய பாடல்களா புதிய பாடல்களா? அவ்வளவுதான்.